ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் 2017 ரிலீஸ் ஆன கோஸ்ட் ஹவுஸ். ஒரு வண்ணமயமான எல்லா யங்ஸ்டரும் போக நினைக்கிற தாய்லாந்து சிட்டியை காட்டுறதுல இருந்து இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. நைட்ல கூட இந்த சிட்டி ரொம்ப பிஸியா தான் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் மத்த சமாச்சாரத்துக்கு குறைய இல்லாத ஊர் தான் இந்த தாய்லாந்து. இப்படி எல்லாரும் பிஸியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரோட்ல அலறிட்டு ஓடுறா. யாரோ அவளை துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. ஓடுனவ ஒரு முட்டு சந்துக்குள்ள போறா. அந்த முட்டு சந்து ரொம்ப இருட்டா இருக்கு. முட்டு சந்தா இருக்கேன்னு பயத்துல திரும்பி பார்த்தா தரையில இருந்து ஏதோ ஒரு உருவம் உடம்பெல்லாம் உடைச்சுக்கிட்டு எழுந்திருச்சு இவளை பாக்குது. பயத்துல இவ பின்னாடி போனா பின்னாடி இருக்கிற செவத்துல இருந்து ஒரு கை மாதிரி வந்து இவ வாயை மூட முடியாத மாதிரி தொடர்ந்து இவளோட கையை அசைக்க முடியாத மாதிரி புடிச்சுக்குது. தரையில இருந்து வந்த அந்த உருவம் அதோட கையை அப்படியே அந்த பொண்ணோட வாய்க்குள்ள நுழைக்குது. அப்படியே இந்த மூவியோட டைட்டில போட்டு ஏர்போர்ட்ல ஒரு அழகான காதல் ஜோடியை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம மூவியோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். தாய்லாந்துக்கு ஒரு டூர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட பேரு ஜிம், ஹீரோயினோட பேரு ஜூலி. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே டூரிஸ்ட் கைடு ஒருத்தன் வந்து, சார் என்னோட நேம் கோகோ, நான் தான் இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் டிரைவர் அண்ட் கைட்னு பேசினதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவங்க கூடயே போறாங்க. வேன்ல போகும்போது இவங்க எங்க போகணும்னு கோகோ கிட்ட தாய் லாங்குவேஜ்ல சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் இவங்களுக்கு பேச தெரியல. அப்படியே இதை காமெடி பண்ணிக்கிட்டே இவங்க ஸ்டே பண்ற ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்ததும் அங்க பக்கத்துல ஒரு வீட்டுக்கு வெளியே ஏதோ குட்டியா வீடு செட்டப் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. பார்க்க வினோதமா இருக்கு. அலங்காரம் எல்லாம் பண்ணி படையெல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த கைட் கோகோ கிட்ட என்ன இதெல்லாம்னு கேக்குறா. இதுவா மேடம், இதுதான் ஹாப்பி கோஸ்ட் ஹவுஸ். இங்க இருக்கிற மக்கள் கோஸ்ட சந்தோஷமா வச்சுக்க இதுல சடங்கு நடத்துவாங்க. சோ பேயெல்லாம் இங்கேயே சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு தொல்லை தர மாட்டாங்கன்னு சொல்றான். என்னடா இது புதுவிதமான உருட்டா இருக்கேன்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்துட்டு ரூம்க்கு செக் இன் பண்ண ஸ்டெப்ல போகும்போது ஒருத்தனை பாக்குறாங்க. இவனை நோட் பண்ணிக்கோங்க. இவன் பேரு பில். இவன் இந்த மூவில ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் பண்ணுவான். ரூம்க்கு போனவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தாய்லாண்டை சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க. தாய்லாண்டோட கோயில்கள், ட்ரெடிஷனலான ஊரு, பாரம்பரியமான சிற்பங்கள், சிட்டி எல்லாம் சுத்தி பார்த்துட்டே போறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு வரா. நெக்ஸ்டா தாய்லாந்துக்கே ஃபேமஸ் ஆன பேங்காக்கு கூட்டிட்டு போறான் அந்த கைட் கோகோ. போற வழியில அந்த சிட்டியை காமிச்சு தாய்லாண்டும் கலிபோர்னியால இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் மாதிரி தான் ஃபன்னா இருக்கும். ரெண்டு சிட்டிக்கும் குறைய இருக்காதுன்னு சொல்றான். இவன் சொல்றத பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா கேமரால போட்டோ எடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கோகோவை காரை ஸ்டாப் பண்ண சொல்றா. அங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கு. அங்க போய் இவ அந்த மரத்துல அமானுஷமா கட்டி வச்சிருக்கிற பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பக்கத்திலேயே இவ ஹோட்டல் கிட்ட பார்த்த மாதிரியான ஒரு ஹாப்பி கோஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தது நீட்டா கிளீனா இருந்துச்சு. பட் இதுவோ அழுக்கா டர்ட்டியா இருக்கு. இவ எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டே இருக்கா. அவ அந்த கோஸ்ட் ஹவுஸ பாக்குறா. தண்ணியே மறந்து அதனால ஈர்க்கப்பட்டு கிட்ட போறா. சடனா அங்க ஒரு லேடி வந்து ஹீரோயினை பிடிச்சி இங்க இருந்து போன்னு தாய் லாங்குவேஜ்ல கத்துறா. பார்க்கவே இந்த லேடி நார்மலா இல்ல. பயந்து போன நம்ம ஹீரோயின் அங்க இருந்து உடனே போயிடுறா. கோகோவை ஒரு ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரிங் கொடுத்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கும் செம ஹாப்பி. அப்படியே சுத்தி பார்த்துட்டு நைட்ல இவங்கள ரூம்ல டிராப் பண்றப்போ அந்த கைடு நாளைக்கு மார்னிங் நான் உங்களை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். சரின்னு அந்த கார்டை வாங்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போற இந்த கப்புள்ஸ் கிட்ட ரெண்டு பேரும் பேச்சு கொடுக்குறாங்க. அதுல இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கானே இவனை தான் நான் நோட் பண்ணிக்க சொன்னேன். இவன் பேரு தான் பில். இவன் பக்கத்துல இருக்கிறவன் பேரு ராபர்ட். ரெண்டு பேரும் இந்த கப்பல்ஸ் கிட்ட நாங்களும் அமெரிக்கன்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நாங்க தாய்லாந்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. எங்களுக்கு நிறைய பிளேஸ் தெரியும். நாங்க உங்களை அந்த மாதிரியான டிஃபரெண்டான பிளேஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. இந்த கப்பல்ஸும் ஜாலியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திரும்ப வந்து இந்த பில் அண்ட் ராபர்ட் கூட வெளியே ஊர் சுத்த கிளம்பிட்டாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த பில்ன்றவன் நம்ம ஹீரோயின் எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்து வாவ் நீங்க நல்லா போட்டோ எடுத்திருக்கீங்களேன்னு பாராட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஜிம் அவங்க கிட்ட ஜூலிக்கு கோஸ்ட் ஹவுஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இங்க நிறையவே இருக்கு. அதுக்கான ஒரு கோஸ்ட் ஹவுஸை தேர்ந்தெடுக்கலன்னா அது நம்ம வாழ்ற வீடை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றான். ஹீரோயினும் ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது நம்ம மார்னிங் சுத்தி பார்க்கும் போது நீ போட்டோ எடுத்துட்டு இருந்த அப்போ இந்த கைட் கோகோ தான் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றான். இன்னும் இந்த மக்கள் இந்த மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ராபர்ட் சரி வாங்க உங்களை நான் ஒன்னும் சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பேங்காக்கே ஃபேமஸான பார்ட்டி ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு அந்த ஏரியாக்குள்ள போனதும் தலைக்கால் புரியல. செம வைப் ஆயிட்டான். அங்க ஒரு பார்க்குள்ள போறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், இதுக்கப்புறம் நான் லைஃப் ஃபுல்லா உன் கூட தானே இருக்க போறேன், ஜஸ்ட் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுற எப்படி இருக்குன்னு கேட்டதுனால இவளும் சரி போயிட்டு சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துக்கிறா. இந்த பில்லுன்றவன் சரி நீங்க உள்ள போயிட்டு வாங்க நான் வெளியே இவங்க கூடயே வெயிட் பண்றேன்னு சொல்றான். ஹீரோவும் அந்த ராபர்ட் மட்டும் உள்ள போறாங்க. ஆல்ரெடி இவங்க சம போதையில இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்ட்ரிப் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
இன்னும் எக்ஸைட்மெண்ட்ல நிறைய குடிக்கிறாங்க. பொண்ணுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே ஹீரோயின் கிட்ட அந்த பில் கேஷுவலா கேக்குறான், நீ ஏன் உன்னோட ஹேர் ஸ்டைல ஃப்ரீயா விடாம இப்படி துணியை வச்சு கட்டி வச்சிருக்க? ஃப்ரீயா விட்டனா இன்னும் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு இவனே அவன் தலையில இருக்கிற அந்த துணியை கழட்டி விடுறான். பாரு இப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது உள்ள ஜிம் ஒரு படி மேல போய் அந்த ஸ்ட்ரிப் கேர்ள்ஸ கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இந்த ராபர்ட் மட்டும் வெளியே வரான். ஜிம் எங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு டாய்லெட்ல இருக்கான், இதோ வந்துருவான். நீ ஏன் உள்ள வரல? உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? உனக்கு கோஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் பிடிக்குமான்னு கேட்டுட்டு, சரி நான் உனக்கு பிடிச்ச மாதிரியான பிளேஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் இவ என்னவா இருக்கும்னு ஆர்வத்துல எங்கன்னு சொல்லி கேக்குறா. பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போறதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும், பட் ஒர்த்தான பிளேஸ். நாங்களே யதார்த்தமா அந்த பக்கம் போகும்போதுதான் இந்த பிளேஸ கண்டுபிடிச்சோம். உனக்கு கண்டிப்பா அந்த இடம் பிடிக்கும். நீ நிறைய அமேசிங்கான போட்டோலாம் எடுக்கலாம், அட்வென்ச்சரா இருக்கும் அப்படி இப்படின்னு ஹைப் கொடுத்துட்டு இருக்கும் போது ஜிம்மும் பார்ல இருந்து வெளியே வரா. இவளும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு வாங்க இப்பவே போலான்னு அப்பவே அந்த 4 பேரும் ராபர்ட் சொல்ற அந்த பிளேஸ்க்கு கிளம்புறாங்க. இந்த பில் நம்ம ஹீரோயின் தலையில இருந்து ரிமூவ் பண்ண அந்த துணியை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். இவங்க கார்ல ஏறி கிளம்பும் போதுதான் ஹீரோயின் நம்ம ஹீரோவோட லிப்ஸ்ல இருக்கிற லிப்ஸ்டிக் மார்க்கையே கவனிக்கிறா. கோவத்துல தள்ளி உட்காந்துக்கிறா. காரும் அந்த பிளேஸ் நோக்கி கிளம்புது. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு லைட்டா போதை தெளிஞ்சு ஹீரோயின் கிட்ட இவங்கள நம்மளுக்கு இப்பதான் தெரியும், அதுக்குள்ள எப்படி இவங்கள நம்பி நம்ம இவ்வளவு தூரம் போறதுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு நேரம் 2 பேரும் அப்படியே ஒட்டி உறவாடிட்டு இப்ப இப்படி கேக்குறேன்னு கோவமா கேட்டுட்டு சைலண்ட் ஆயிட்டா. இதை கவனிச்ச ராபர்ட் பக்கத்துலதான் நம்ம சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க போய் சேர்றதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சுத்தி முத்தியும் கவனிக்கிறாங்க. காடு மாதிரி இருக்கு, ஆள் நடமாட்டமே இல்ல அங்க. ராபர்ட்டும் பில்லும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, இந்த பிளேஸ் தானு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம்னு போனதும் ஜூலி அந்த லிப்ஸ்டிக் மார்க் பத்தி கேக்குறா. இவன் இப்பதான் அவன் முகத்தை கண்ணாடியிலேயே கவனிக்கிறான். ஏ ஜூலி, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தானே நான் பார்க்குள்ள போயிட்டு வந்தேன், 5 மினிட்ஸ்ல அப்படி என்னதான் பண்ணிட முடியும்னு சொன்னதுக்கு இவ கோவத்துல 5 மினிட்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டுறதை கேட்டு, அப்போ நீ கூட தான் பார்க்கு வெளியே கூட அவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்த, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். எங்க இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? தோவரன்னு போனவனுங்க அங்க ஒரு ஹாப்பி கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, பார்த்தாலே தெரியுது இது ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த பில்லுன்றவன் நம்ம ஹீரோயின் தலையில இருந்து எடுத்த அந்த துணியை எடுத்து ராபர்ட் கிட்ட கொடுக்கறான். அவன் அதுல இருந்து ஒரு துண்டை கிழிச்சு அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற ஒரு பொம்மைக்கு கட்டி விடுறான். இங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை ரொம்ப முத்தி போய் இவன் கொடுத்த என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி அவன் மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சிட்டு அவனுங்க போன பக்கமா போறா. ஜிம்மும் பின்னாடியே அவகிட்ட சாரி கேட்டுக்கிட்டே போறான். அங்க போய் பார்த்தா இதே மாதிரி நிறைய கோஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. இது என்ன பிளேஸ்னு அவனுங்க கிட்ட இவ கேக்குறா. இங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் இந்த பிளேஸே அழிஞ்சு போச்சு, எல்லாரும் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். இவனும் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இவனுங்க கட்டி வச்ச அந்த பொம்மையையும் அந்த கோஸ்ட் ஹவுஸையும் பாக்குறா. அந்த ராபர்ட் ஹீரோயின் கிட்ட சும்மா இந்த பொம்மையை நீ கையில எடுத்து பாருன்னு சொல்றான். இவன் அதெல்லாம் வேணான்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ சும்மா எடுத்து பாருன்னு சொல்ல இவனும் அந்த பொம்மைய கையில எடுத்த உடனே ராபர்ட்டும் பில்லும் அங்க இருந்து ஓடுறானுங்க. இவனுங்க ஓடுறத பார்த்து நம்ம ஹீரோ அவங்கள துரத்திட்டு போறான். நம்ம ஹீரோயின் இப்பதான் கவனிக்கிறா அந்த பொம்மையில கட்டி இருக்கிறது இவளோட துணி. நம்ம ஹீரோ துரத்திட்டு ஓடுறதுக்குள்ள இவனுங்க காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. இங்க ஜூலிக்கு பின்னாடி ஏதோ அமானுஷ்யமான காத்தடிக்குது. இவன் அந்த கோஸ்ட் ஹவுஸையே அப்படியே வெளிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த கோஸ்ட் ஹவுஸ பார்த்துக்கிட்டே அதோட மேல பாக்குறா. அங்க அகோரமா எரிஞ்சு போன மாதிரி ஒரு பேய் உட்கார்ந்துகிட்டு இவளையே பார்த்துட்டு கத்தும் பாருங்க. அவ்வளவுதான், இவ ஷாக்ல கதறி அலறுவா. அவனுங்களை துரத்திட்டு போன ஜிம் அகைன் ஜூலியை வந்து பார்த்தா அவ பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜிம் அவளை வா முதல்ல இங்க இருந்து போலான்னு கூட்டிட்டு போக இங்க இவங்க ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு மார்னிங் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அந்த கைட் கோகோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த கப்பிள்ஸ் ரூம்ல தான் இருக்காங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இவங்க இங்க போய் மாட்டின கதையே தெரியாது. ஜிம்முக்கும் தாய்லாந்துல யாரையும் தெரியாததுனால காட்டுல இருந்து இந்த கோகோக்கு தான் கால் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். பட் டவர் வசதி இல்லாததுனால கால் கனெக்டே ஆகல. அப்படியே 2 பேரும் நடந்துட்டே இருக்காங்க. அப்போ ஜூலி ரொம்ப டயர்ட் ஆகி உட்கார்ந்துடுறா. அவனால சுத்தமா முடியல. ஜிம்மும் கவனிக்கிறான். அவன் போன்ல ஏதோ லைட்டா சிக்னல் கிடைக்குது. கோகோக்கு கால் பண்ணா வாய்ஸ் மெயில் தான் போகுது. அவனுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஜூலிக்கு ஒரு பெரிய எலிஃபென்ட்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு வரா மாதிரியான இல்யூஷன்லாம் வருது. இவ பயந்து அலறத பார்த்த ஜிம் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். பாவம் காட்டுல தனியா மாட்டின இவங்க ஒரு வழியா எப்படியோ ரோட கண்டுபிடிச்சு அங்க வராங்க. கரெக்டா கோகோவும் இவங்க மெசேஜ பார்த்துட்டு இவங்களுக்கு கால் பண்றான். இவங்க இருக்கிற இடத்தை கரெக்டா சொன்னதும் கோகோ இவங்களுக்காக அங்க வரா. கார்ல ஜூலியை ஏத்துனதும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும்னு கோகோ சொன்னதும் ஜிம் கோகோ கிட்ட ஒருவேளை இவளுக்கு மலேரியாவா இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றான். பட் கோகோ இங்க பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் தான் என்னோட வில்லேஜ், இவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம அங்கதான் கூட்டிட்டு போகணும் என்ன நம்புன்னு சொல்லிட்டு உடனே ஜூலியை தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு வீட்டுல படுக்க வைக்கிறான். அங்க வயசான லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஜிம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கத்துறான். இவங்க சத்தமா
பேசாத, இங்க இருக்கிற ஆவிங்களுக்கு கேட்கும், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவங்க இவளை பாத்துப்பாங்கன்னு சொல்லும் போது ஜூலி இரும்ப ஆரம்பிக்கிறா. அந்த கிழவி இவ இரும்பறதுனால இவ வாய்க்குள்ள பாக்குறா, ஒரு கண்ணு மாதிரி தெரியுது. அவ்வளவுதான், அந்த கிழவி அலறி கத்துறா. எல்லாரும் அதிர்ச்சியில என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வாத்தபேன்னு சொல்றாங்க. உடனே அந்த கோகோ அங்க இருந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு யாரையோ கூட்டிட்டு வர சொல்றான். அந்த வயசான லேடிஸ்லாம் தாய் லாங்குவேஜ்ல ஜூலிய பார்த்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்க்கு ஒண்ணுமே புரியாம இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு கத்துறான். கோகோ ஜிம்ம வெளியே கூட்டிட்டு போய் இந்த மக்கள் இப்போ என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு கதையை ரொம்ப ஆழமா நம்புறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு இங்க தாய்லாந்து ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட ஃபேமிலி எல்லாரையுமே எதிர்த்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. ஏன்னா அந்த ஆளை அவ்வளவு லவ் பண்ணா. பட் அவன் வீட்டுல வேலை செய்யற ஒரு சர்வன்ட் பொண்ணு கூட கள்ளக்காதல்ல இருந்தான். அது அவளுக்கு தெரிய வந்து என்ன ஏமாத்தின எல்லாரையும் சாவடிக்கணும்னு வீட்டுக்கே தீ வச்சு கொளுத்திடுறா. பட் அவனும் அந்த சர்வன்ட் லேடியும் தப்பிச்சிடுறாங்க. அந்த ஜப்பான் பொண்ணு மட்டும் எரிஞ்சு செத்து போயிடுறா. சோ அவ ஒரு ஹாப்பி கோஸ்ட் இல்ல. நாங்க தாய் லாங்குவேஜ்ல அவளை வாத்தாபேன்னு கூப்பிடுவோம். அவளுக்கு இளமையா இருக்கிற பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் அவளோட கோஸ்ட் ஹவுஸ நாங்க அந்த அமைதியான இடத்துல வச்சோம். நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. அவளை டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளவுதான், திரும்ப வருவா. நம்ம அவகிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அமிச்ச அந்த சின்ன பையன் ஒரு மாங்க கூட்டிட்டு வரான். அதாவது தாய்லாந்து சாமியாரை கூட்டிட்டு வரான். ஜிம் கோகோ கிட்ட நீ ஒரு டாக்டரை கூட்டிட்டு வர சொன்னேன்னு நினைச்சேன், நீ என்ன இவரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கன்னு கேக்குறான். நீ தாய் மக்களை நம்பு, ஜூலிக்கு இப்போ டாக்டர் தேவையில்லை, இந்த சாமியார் பார்த்துப்பாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றான். பட் ஜிம்முக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லாம உள்ள போய் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற சாமியாரை ஸ்டாப் பண்ண சொல்றான். பட் கோகோ இவனை வெளியே கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருன்னு சொல்றான். இவன் ஜூலிய நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். இவளுக்கு டெங்கு மலேரியா அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு சொல்லி புலம்புறான். கோகோ அவன்கிட்ட நீ கவலைப்படாத, மாங்ஸ் நைட்டு ஃபுல்லா ஜூலிக்காக பிரேயர் பண்ணுவாங்க, மார்னிங் அவ நல்லா ஆயிடுவான்னு சொன்னதும் ஜிம் என்கேஜ்மெண்ட் ரிங்க பார்த்து அழுதுட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா இவங்க எல்லாரும் இவ பக்கத்திலேயே உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜூலிக்கு கனவுல பக்கத்துல யாரும் இல்லாத மாதிரியும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு டோர் வழியா ஒரு பேய் இவளை பார்த்துட்டு வரா மாதிரியான இல்யூஷன்லாம் வருது. டக்குன்னு இவ பயத்துல கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துலதான் உட்காந்து எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் ஆனதும் சாமியார் அங்க இருந்து கிளம்புறாரு. ஜிம் உள்ள ஓடி போய் பாக்குறான். ஜூலி கொஞ்சம் நார்மலான மாதிரி இருக்கா. உடனே நம்ம ஹீரோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜூலியை அங்க இருந்து தூக்கிட்டு கோகோவோட கார்ல அவங்க ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இவங்க இப்படி கிளம்பின உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஹாப்பி கோஸ்ட் ஹவுஸுக்கு பிரேயர் பண்றாங்க. ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்ததோ கோகோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. கோகோ எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ரூமுக்கு போகும்போது ஜூலி ஜிம் கிட்ட எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது, எரிஞ்சு போன ஒரு பொண்ணு ரொம்ப கோவமா இருக்கா, அவ எனக்குள்ள போக பாக்குறா, என்னோட உயிரை எடுக்க பாக்குறான்னு சொல்றா. அதுக்கு ஜிம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எதை பத்தியும் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜூலியோட அந்த மிச்சமான துணியை கவனிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் தான் ஏதோ பிளான் பண்ணி நம்மள இதுல சிக்க வச்சிருக்காங்க. பட் அவங்க நம்ம கிட்ட காசு எதுவும் கொள்ளடிக்க ட்ரை பண்ணல அப்படின்னு பேசிக்கிட்டே ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போனவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது ஜிம்மோட முதுகு பின்னாடி அந்த பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. பயத்துல இவ ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். ஒண்ணுமே புரியாத இவன் சரி நீ குளிச்சுட்டு வா, நான் பக்கத்துல இருக்கிற பார்மசிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்து ரிசப்ஷன் கிட்ட அந்த ராபர்ட் அண்ட் பில்ல பத்தி விசாரிக்கிறான். அப்பதான் தெரிய வருது அவனுங்க அமெரிக்கன்ஸ் கிடையாது, பிரிட்டிஷ் பீப்புள். அவனுங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா. இன்னைக்கு மார்னிங் தான் அவங்க வெக்கேட் பண்ணாங்கன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா. இங்க ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிற ஜூலிக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. பயத்துல உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவ எடுத்த போட்டோவை கேமரால பாத்துட்டு இருக்கா. அப்படி ஒரு போட்டோவா அவ பாத்துட்டு இருக்கும்போது இப்ப இவ இங்க இருக்கிறது கேமரால போட்டோவா தெரியுது. அப்படியே அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அவ கழுத்து பின்னாடி அந்த பேய் இருக்கா மாதிரி தெரியுது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கரண்ட் போகுது. டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியே வரா. எங்கேயுமே லைட் வெளிச்சமே இல்ல. இவ ஹோட்டல்ல தான் இருக்கா. பட் அவளுக்கு ஏதோ எரிஞ்சு போன பாழடைஞ்ச வீட்டுல இருக்கா மாதிரி தோணுது. ஏதோ இல்யூஷன்லாம் வருது. ஒரு ரூம்ல பாக்குறா, மொத்தமா அந்த ரூமே எரியுது. அந்த நெருப்புல இருந்து ஒரு பேய் மாதிரி வரத பார்த்துட்டு அங்க இருந்து ஓடுறா. ஓடி வந்தவ ஏதோ ஒண்ணு கவனிக்கிறா. அவளோட டார்ச் லைட்டும் சரியா ஒர்க் ஆகல. தட்டி தட்டி என்னன்னு பாக்குறா. ஏதோ ஒரு உருவம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு. அகைன் லைட்டை தட்டிட்டு பாக்குறா. அந்த உருவம் அவ கிட்ட வந்து நிக்க அவ அப்படியே கத்தி அலறா. அப்போ அங்க பக்கத்துல இருந்த ரூம் கிளீன் பண்றவங்க கவனிக்கிறாங்க. கரெக்டா பார்மசிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த ஜிம்மும் ஓடி போய் பாக்குறான். இவன் யாரையுமே தொட விடாம பயத்துல கத்துறா. எப்படியோ அவளை சமாதானப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அவளை ஸ்ட்ரக்சர்ல கூட்டிட்டு போகும்போது சுத்தி சுத்தி பாக்குறா. அந்த பேய் நிக்கிற மாதிரியும் ஏதோ இல்யூஷன்லாம் தெரியுது அவளுக்கு. டாக்டர்ஸ் சுத்தி நின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சீலிங்ல அந்த பேய் உட்கார்ந்துகிட்டு இவளையே பாக்குற மாதிரி தெரியுது. இவளை செக் பண்ண டாக்டர் வெளியே வந்து ஜிம் கிட்ட ஜூலிக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, இதே மாதிரி ஒரு பேஷண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி அட்மிட் ஆனாங்க, இன்னைக்கு மார்னிங் தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னு சொன்னதுக்கு
சொன்னதுக்கு இவன் டாக்டர் கிட்ட அவங்க அமெரிக்கன்ஸான்னு கேக்குறான். இல்ல அவங்க பிரிட்டிஷ்னு சொன்னதும் கோவுக்கு கால் பண்ணி வர சொல்லி இவங்க 2 பேரும் உடனே அங்கிருந்து வேகமா போய் ஏர்போர்ட்ல அந்த 2 பேரையும் தேடுறாங்க. அங்கேயும் எங்கேயும் தேடி ஒரு வழியா ஜிம் அந்த 2 பேரையும் பார்த்துட்டான். கோவமா போய் ராபர்ட் கிட்ட ஜூலிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான். அவன் திமிரா பேசுறான். உனக்கு என்ன இப்போ? நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே, சரி மன்னிச்சுக்கோன்னு நெக்கலா பேசுறான். ஜிம் கோவத்துல அவனை அடிக்க ட்ரை பண்ணா, பட் அவன் ஜிம் அடிச்சு கீழே தள்ளிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பில்லுன்றவன் ஜிம் கிட்ட இந்த அட்ரஸ் கொடுத்து இதுல இருக்கிறவங்க நீ போய் பாரு, உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இன்னும் 36 மணி நேரத்துக்குள்ள நீ இவளை காப்பாத்தணும்னு சொன்ன உடனே ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஓடி வந்து கோகோ கிட்ட அந்த அட்ரஸ்க்கு போக சொல்லி 2 பேரும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்றாங்க. பட் அந்த இடமே ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. சந்தேகமா அப்படியே உள்ள போய் அந்த டோரை தட்டினா அங்க இருந்து ஒரு மொட்டை தலைய வரான். அவன் கிட்ட ரீனோன்றவனை பார்க்கணும், பில் அம்சான்னு சொன்னதும் அவன் இவங்களை உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போனா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒருத்தரும் பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரியே இருக்கானுங்க. ரீனோவை பார்த்தா அவன் அதுக்கு மேல சைக்கோ மாதிரி இருக்கான். அவன் கிட்ட நான் பில்லோட ஃப்ரெண்ட், என்னோட நேம் ஜின், என் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் ஜூலி, அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பில் தான் உன்னால மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னான். இவன் நான் என்ன ஹெல்ப் பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு இவன் டீடைலா ராபர்ட்டும் பில்லும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னவோ பண்ணிட்டாங்க, டாக்டரால கூட அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, ஏதோ பேயோட வேலையா தான் இருக்கும்னு சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு அந்த ரீனோன்றவன் உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீ நம்புறியோ இல்லையோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சபிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு ஒரே ஒரு வழியில தான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும், அவளை பிடிச்சிருக்கிற இந்த சாபத்தை நீ வேற யாருக்காவது மாத்தி விடணும், அதுக்கு நீ வேற யாராச்சும் ஒரு கப்புள்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். இதையே தான் அந்த ராபர்ட்டும் பில்லும் சேர்ந்து ஜூலிக்கு பண்ணிருக்காங்க. இங்க ஜூலிய காட்டுறாங்க, மயக்கம் தெளிஞ்சு பாக்குறா, அவளோட கை கால்லாம் கட்டி போட்டிருக்கு. டோர் கிட்ட ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா டோருக்கு கீழே இருந்து தலை முடி மாதிரி ஏதோ வருது. அப்படியே முழுசா அந்த பேய் அதோட உருவத்தோட அவளை பார்க்க அவ பயத்துல கதர்னா அது அப்படியே அவ மேல வந்து படுத்துக்கிட்டு அவளை பார்க்க இவ கதறி துடிக்கிறா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜிம்மும் வந்துடுறான். நர்ஸ கூப்பிட்டதும் அவங்க வந்து இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து இவளை தூங்க வைக்கிறாங்க. இவ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்த ஜிம் அந்த ரீனோ சொன்ன மாதிரி இந்த சாபத்தை வேற யாருக்காவது மாத்தி விடலான்னு யாராச்சும் கிடைப்பாங்களான்னு தேடி போறான். அங்க இவங்கள மாதிரியே ஒரு கப்புள்ஸ பார்த்து பேச்சு கொடுக்கறான். ஜூலிக்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதை சொல்றான். இங்க ஹாப்பி கோஸ்ட் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனா செமையா இருக்கும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு அந்த கப்புள்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி சரி போலான்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம அந்த லேடியோட ஸ்கார்ஃப் எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே வெளியே வந்து அவங்கள அங்க கூட்டிட்டு போற நேரத்துல அவன் மனசாச்சு அவனை இந்த பாவத்தை பண்ண விடாம தடுக்க அவன் இல்ல வேண்டான்னு அந்த ஸ்கார்ஃபை கொடுத்துட்டு அங்க இருந்து அவங்கள அனுப்பிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஜூலிய யாருக்கும் தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போறான். அப்படியே யாருக்கும் தெரியாம கொஞ்சம் மருந்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான். அங்க இருந்து நேரா அந்த ரீனோ கிட்ட போய் அவன் கிட்ட கண்ணை காமிச்சு நீ சொன்ன மாதிரி என்னால அந்த சாபத்தை வேற யாருக்கும் மாத்த என் மனசுக்கு இடம் கொடுக்கல, இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கும் அதை எனக்கு சொல்லுன்னு மிரட்டினதும் இந்த ரீனோ ஓகே அவளுக்கு எப்பத்துல இருந்து இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா 2 டேஸா இருக்குன்னு ஜிம் சொல்றான். அப்ப இன்னும் 1 டேக்குள்ள இதை சரி பண்ணலன்னா அப்புறம் அந்த சாபத்துல இருந்து இவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றான். ஜிம்மோ கண்ணை காமிச்சு அப்பவா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவனை கூட்டிட்டு போறான். ரீனோ அவங்கள ஏதோ ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போகும்போது ஜூலி எழுந்து ஜிம் கிட்ட அந்த கண்ணை வச்சு என்ன ஷூட் பண்ணிடு, பேசாம நான் செத்து போயிடுறேன்னு சண்டை போட்டுட்டு தள்ளி உட்காந்துக்கிறா. அப்ப அந்த பேய் வந்து அந்த காரோட விண்டோ வழியா நின்று அவளை பயமுறுத்துது. ஜிம் உடனே ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்த அந்த மயக்க மருந்து அவளுக்கு போட்டு தூங்க வைக்கிறான். அங்க போற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க. அப்போ மயக்கத்துல இருந்த ஜூலி எழுந்திருச்சு பார்த்தா அங்க இறந்து கிடக்கிற மூடி வச்சிருந்த ஒரு பாடி அப்படியே எஞ்சிக்குது. காருக்கு சைட்ல கண்ணாடியில டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இன்னொரு பேய் இவளை பார்த்து நின்னுட்டு இருக்கு. அவ்வளவுதான், இவ பயத்துல கார்ல இருந்து இறங்கி அந்த காட்டுக்குள்ள ஓடுனதை யாருமே கவனிக்கல. காட்டுக்குள்ள ஓடுன இவ கவனிக்கிறா அங்க நிறைய கோஸ்ட் ஹவுஸ் இருக்கு, பின்னாடி அந்த பேய் தொங்கிட்டு இருக்கு. அப்பதான் இவ கத்துற சவுண்ட கேட்டு இவங்க காட்டுக்குள்ளேயே ஓடி இவளை தேடுறாங்க. அதுக்குள்ள அந்த பேய் இவ வாய்க்குள்ள கைய விட்டு ஏதோ பண்ண இவங்க 3 பேரும் ஓடி வந்து பார்த்தா இவ வியர்டா நின்னுட்டு இருக்கா. திரும்பி இவங்களை பார்த்ததும் நெருப்பு மாதிரி அவளை சுத்தி எரிஞ்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. இவளை உடனே தூக்கிட்டு ஓடுறாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. ஜிம் நம்ம இப்போ எங்க போறோம்னு கேட்டதுக்கு ஒரு சூனியக்காரிய பார்க்க போறோம், அவதான் இப்போ நமக்கு டாக்டர். மாடர்ன் மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே மேஜிக் தான், இதை நம்ம நம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு போட்ல கூட்டிட்டு போறோம். இப்பவே அந்த சூனியக்காரிக்கு நம்ம அவளை தேடி வரோன்றது தெரிஞ்சிருக்கும். அந்த போட்ல ரொம்ப தூரம் போறாங்க. ஒரு வழியா அவங்க அந்த பிளேஸ்க்கும் வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்துடும், நம்மளுக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, நான் உள்ள வர முடியாது, தைரியமா நீ ஜூலிய சூனியக்காரி கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ரீனோ வெளியவே நின்னுக்கிறான். ஜிம்மோ எங்களை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு ஜூலிய உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போனா அந்த சூனியக்காரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த சூனியக்காரி நீங்க அந்த வாதாபி கோஸ்ட் ஹவுஸ்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது, அது இந்த பொண்ணோட தப்பு, இதனால நான் உங்களுக்கு
ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஜிம் அந்த சூனியக்காரி கிட்ட இது இவளோட தப்பு இல்ல, இவளை இதுல சிக்க வச்சிருக்காங்க, ப்ளீஸ் இவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் என்ன வேணா தரேன்னு சொன்னதுக்கு என்ன வேணா தருவியா, அப்போனா நீ உன்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டானத பேய்க்கு கொடுக்கணும், அப்பதான் அந்த பேய் அவளை விட்டு போகும்னு சொல்றான். இவன் அவன் கையில இருக்கிற ரிங்க கழட்டி கொடுக்கறான். அதுக்கு அந்த சூனியக்காரி சிரிச்சுட்டே சொல்றா, உன்னோட உடம்புல இருந்து ஒரு பகுதியை கொடுக்கணும், வாதாபிக்கு ரத்தமும் சதையும் தான் வேணும், ஆக்சுவலி உன்னோட ஃபிங்கரை கொடுக்கணும்னு சொன்னா இவன் ஃபிங்கரை எப்படி கட் பண்றதுன்னு, அந்த ரிங் தான் எங்க லவ்க்கே ஆதாரம், இதை வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். சரின்னு பாவம் பார்த்து அந்த சூனியக்காரி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜூலி உடம்புல அந்த பேய் வருது, ஏதோ இல்யூஷன்லாம் காட்டுறாங்க. அப்படியே ஜூலி காத்துல பறக்குறா, கோஸ்ட் ஹவுஸ் எரியற மாதிரி காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு அழகான பொண்ணு வரா, இவதான் வாதாபி. அப்படியே எரிஞ்சு அவ பேயா மாறுறா, பார்க்கவே கொடூரமா இருக்கு. ஜூலி உடம்புல இருந்து வெளியே வந்த அந்த வாதாபி பேய் இவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கு, எல்லாரையுமே தூக்கி போட்டு அடிக்குது. ஜிம்மும் கோகோவும் ஓடி போய் அந்த சர்க்கிள்குள்ள உட்காந்துக்கிறாங்க. அது ஜூலிய தூக்கி அவளோட வாய்க்குள்ள கையை விடும்போது கோகோ அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்து ஜிம் கிட்ட தூக்கி போடுறான். ஜிம் உடனே அவனோட ஒரு விரலை கட் பண்ணி அந்த சூனியக்கார கிழவி கிட்ட கொடுக்கறான். அவங்க மந்திரம் போடுறாங்க. அந்த பேய் செவுத்துல ஏறி தப்பிக்க ஓடுனா, பட் இவங்க மந்திரம் பண்ணி அந்த பேய அங்க இருந்து விரட்டிடுறாங்க. ஜூலி உடம்புல இருந்து அந்த பேயும் போயிடுது. அந்த சூனியக்கார கிழவிக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வந்தா அந்த ரீனோ இவங்களுக்காக இன்னும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ரூம்ல இருந்து காலி பண்ணிட்டு ரிட்டர்ன் அமெரிக்காக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. கோகோக்கு அவன் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அவனுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. கோகோ அவனோட அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான். வெளியே வர வேற ஒரு கப்பல்ஸ்க்கு டிரைவர் கைடா போறான். அப்படியே தாய்லாந்து மார்க்கெட்டை காட்டுறாங்க. அப்போ ஜிம் சாபத்தை மாத்தி விட ட்ரை பண்ண அந்த கப்பல்ஸ் ஒரு கோஸ்ட் ஹவுஸ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி இந்த கோஸ்ட் ஹவுஸ நம்ம வாங்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு கண்ணு காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மூவி? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் உங்களுக்காக நம்ம சேனல்ல கண்டினியூவா போடலான்னு இருக்கும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மோட்டிவேஷனாவும் இருக்கும். கூடிய சீக்கிரம் வேற ஒரு நல்ல மூவில மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை கைஸ்.